மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தலைமுடி ரொம்ப உதிருது. அதுவும் இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம், எனக்கு உடல் உஷ்ணம் அதிகமா இருக்குங்க. அதே மாதிரி கோடை காலத்திலும் என்ன ஆகுதுன்னா ரொம்ப எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது. கோடை காலம் முடிஞ்சு எனக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போதும் திரும்ப ஹேர் ஃபால் அதிகமாகுது. இந்த கம்ப்ளைண்ட், அதுவும் இன்றைக்கு நிறைய யங் அடல்ட்ஸ்க்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ ஆண்களுக்கு பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா முன்னெற்றியில இருந்து நடு ஸ்கேல்ப்ல நடு வரைக்கும், நடு தலை வரைக்குமே நமக்கு முடி இல்லாத மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. இல்ல ஃப்ரண்ட்ல மட்டும் கொஞ்சம் முடி இருக்குங்க, பேக்ல ஃபுல்லா ரவுண்டா ஹேர் ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது அலோபேஷியா அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன் நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்ல ஹெரிடிட்டியா வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னதான் ஹெரிடிட்டியா இருந்தாலும் ஒரு 35-40 வயதிற்குள்ள இவ்வளவு அதிகமான தலைமுடி உதிர்தல் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமா ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு நிச்சயம் இருக்கு. ஒரு 35 வயதிற்குள்ள 40 வயதிற்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா முடி வளருமான்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது முடி வளரும். என்னன்னா இதுக்கு பேசிக்கா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகள் அப்படின்னு சொன்னோம்னா தொடர்ந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்லலாம். முடி வளர்ச்சிக்கு நம்ம இன்டர்னலா உள்ளுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் மருந்துகள் எடுக்கிறோமோ அதை பொறுத்துதான் நமக்கு தலைமுடி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இல்ல ரீக்ரோத் ஆகுதுன்றத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் இருக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு நம்ம இந்த குளிர்ந்த மாதிரி, அதாவது குளிர்ந்த வகையான உணவுகள், காய்கறிகள், கீரைகள் இதை உணவுல நிறைய சேர்த்துக்கணும். இரவு உறக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைய காலகட்டத்துல நம்ம ரொம்ப அவுட் சைட்ல நடந்துகிட்டே இருக்கிறோம். ஸோ இல்ல இரவு நேரத்துல சரியா உறக்கம் இல்லாமல் இருக்கு அப்படின்னா உஷ்ணம் அதிகமாகுது. இதனுடைய முதல் வெளிப்பாடு என்னன்னா ஹேர் ஃபால் ஆகுறதுன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக நம்மளுடைய பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகும். ஸோ ரத்தம் சரியான நிலையில நமக்கு பியூரா இல்ல, ஸோ குடல் பகுதியில நிறைய கழிவுகள் இருக்கு அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிலர் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கும். ஸோ இந்த அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை சரியாகணும் அப்படின்னா சில வகையான உணவு முறைகளை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அப்ப இந்த அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை குறையணும்னா நமக்கு இதற்கு ஏற்ற மாதிரியான சில வகை மருந்துகள் எடுக்கணும். இதற்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் நிச்சயம் ஹேர் க்ரோத்துக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். பொதுவாகவே விட்டமின் டிஃபிஷியன்சி இருந்தாலோ நமக்கு என்ன ஆகும்னா தலைமுடி உதிரும். நம்ம சொன்ன மாதிரி அனிமியா, ஹீமோகுளோபின் லெவல் குறைந்தாலும் கால்சியம் லெவல், மெக்னீசியம், ஜிங்க், ஸோ இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடல்ல குறையும் போது நிச்சயமாக தலைமுடி உதிர்த்தல் அப்படின்ற ப்ராப்ளம் ஏற்படுது. இதை சரியாக்கணும் அப்படின்னா ரீக்ரோத் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நிச்சயம் வரும். இதுல கூட பார்த்தோம்னா இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணும்போது ஒரு யங் கேர்ள் தான், ஒரு 23 இயர்ஸ் இருக்கும். ஸோ தலையை அப்படியே கேமரா எடுத்து காட்டுறாங்க, மொபைல் எடுத்து இப்படி காட்டுறாங்க. ஸோ தலையில ஃப்ரண்ட்ல மட்டும் லைட்டா ஹேர் இருக்கு, சுத்தி நமக்கு ஹேர் ஃபால் ஆன மாதிரி இருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட 5-6 வருடமாக எனக்கு இப்படிதாங்க இருக்கு. இதனால ரொம்ப நான் டிப்ரெஷன்ல இருக்கேன். ஸோ மேரேஜ் பண்ண முடியாத ஒரு நிலை அப்படின்னு சொல்லும்போது அப்ப பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே இந்த மாதிரி தலைமுடி உதிர்தல் பிரச்சனை ரொம்ப டென்சிட்டி குறைந்து இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையும் நம்ம பாக்குறோம். இதற்கு நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? முக்கியமா பார்த்தோம்னா இதுல டீலோஜன் எஃப்லியம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த டீலோஜன் எஃப்லியம் அப்படின்னு சொல்றது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலோ, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருந்தாலோ, ஆஃப்டர் சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுறது, இது எல்லாமே சேர்ந்துதான் நம்ம இந்த டீலோஜன் எஃப்லியம் அப்படின்ற ஒரு கண்டிஷனை சொல்றோம். ஸோ இது சரியாகிறதுக்கும் நிறைய மருந்து முறைகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. எல்லாமே இது பேசிக்கா நம்ம மூலிகை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு பேசிக்கா பார்த்தோம்னா நமக்கு பொடுகு தொல்லை ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ அதிகமான டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கும் சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ டேண்ட்ரஃப் இருக்கு, ரொம்ப ஹேர் ரூட்ல பாதிப்பு இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம். இதுல முக்கியமாக ஒரு ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்றத ரெடி பண்ணிக்கலாம். இதற்கு என்னென்ன மூலிகைகள் தேவை? இந்த ஹேர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேண்ட்ரஃபா
இல்ல ஹேர் ஃபால் அதிகமாகுது, ஹேர் ஃபாலிகல்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் இந்த ஆயில் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல என்னென்ன மூலிகைகள், என்ன எண்ணெய் நம்ம ஆயில் வந்து யூஸ் பண்ண போறோம்ன்றத தெரிஞ்சுக்கணும். முதல்ல நல்லெண்ணெய் அது தேவைப்படுது. ஸோ ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துட்டோம்னா ஒரு 200 ml அளவுக்கு வேப்ப எண்ணெய் எடுக்கணும். ஸோ வேப்ப எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கேல்ப்ல நிறைய பேருக்கு, குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து பார்த்தோம்னா பெயின் பிரச்சனை இருக்கும். ஸோ இதை சரி செய்யறதுக்கும் நம்ம வந்து வேப்ப எண்ணெயை பயன்படுத்திக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம், வேப்பெண்ணெய் எடுத்துக்கணும். இதனோட சேர்க்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மருதாணி முக்கியமான ஒரு மூலிகை. இதனோட நைட்டே நம்ம பால்ல ஊற வைத்து எடுத்த மிளகு சேர்க்கணும். 100 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்து பசும்பால் விட்டு நல்லா ஊற வச்சிடணும். அதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதனோட நம்ம சேர்க்க போறோம். இதுக்கு வேற என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போறோம்னா மறிக்கொழுந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. வேப்பம் கொழுந்து இதுல சேர்க்க போறோம். வேப்பம் கொழுந்து ஆல்ரெடி வேப்ப எண்ணெயும் இருக்கு, வேப்பம் கொழுந்தும் நம்ம வந்து இதுல சேர்க்க போறோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம தைலமாக காய்ச்சும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, அதிகமான ஹேர் ஃபால் இருக்குன்னா அது வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். முதல்ல ஹேர் ரூட் வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ ஹேரோட அந்த வேர் பகுதி, ஸோ கூந்தலோட வேர் பகுதி நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ரீக்ரோத் வர்றதை நம்ம கண்ணால பார்க்க முடியும். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தோம்னா சின்ன சின்னதா பேபி ஹேர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நியூ க்ரோத் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ந்து இந்த ஆயில தலையில நல்லா மசாஜ் பண்ணிட்டு வாரம் 2 to 3 முறை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தலைமுடி உதிர்ந்த இடத்தில் முடி வருது அப்படின்றத கண்ணால நம்ம பார்க்க முடியும். ஒரு 2 வாரங்கள்லயே நமக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் புரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து இந்த ஹேர் க்ரோத்துக்காக இந்த டேப்லெட் சாப்பிட்றேன், இந்த கம்மிஸ் சாப்பிட்றேன் அப்படின்லாம் நிறைய பேர் இப்போ எடுக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம நேச்சுரலாவே சில உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல பேசிக்கா பார்த்தோம்னா கரிசாலை கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து. எப்படி இந்த கரிசாலை கற்பம் பயன்படுத்துறோம்னா நமக்கே தெரியும். கரிசாலை அப்படின்னு சொல்றது நம்ம தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அந்த கரிசாலையே நம்ம வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு, ஸோ இதை வந்து நிழல்ல உலர்த்தி பவுடர் செஞ்சு எடுத்து தேன் விட்டு கலந்து சாப்பிடணும். தேன் விட்டு கலந்து தினமும் இந்த கரிசாலை பொடியை நம்ம பயன்படுத்தும் பொழுது தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை குணமாக ஆரம்பிக்குது. கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாவதற்கு நமக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். இதை தாண்டி தினமும் காலையில வெறும் வயிற்றுல நீராகாரம் குடிக்கிறதோ, மோர் குடிக்கிறதோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ப்ரோபயோட்டிக்ஸ் உள்ள போக போக நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு இந்த குடல் பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா ஸோ இந்த ஆயிலை தாராளமா பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த கரிசாலை கற்பத்தை நமக்கு சுகர் பேஷண்ட்ஸா இருந்தாலும், பிபி கொலஸ்ட்ரால் இருக்குனாலும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். சர்க்கரை நோயாளி மட்டும் இதை வந்து நம்ம வெந்நீர்ல கலந்து குடிச்சிடலாம். ஸோ மற்றவங்க எல்லாருமே இதை தேன்ல கலந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள், கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகும். ஹேர் அப்படின்னு சொல்ற ஹேர் க்ரோத் அப்படின்னு சொல்றது வெறும் ஹேரை மட்டும் சார்ந்தது கிடையாது. உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே நமக்கு நார்மலா இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஹேர் க்ரோத் அப்படின்றது, ஹேரை நம்ம வந்து கூந்தல் பராமரிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் ஃபால் குறைந்து புதிய முடிகள் வளர்வதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.